வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் ஆயுத பூஜை விழா கொண்டாட்டம். பூசணிக்காய் மற்றும் தோரணங்கள் வாங்குவதில் தனியார் நிறுவன ஊழியர்கள், பொதுமக்கள் ஆர்வம். மகாத்மா காந்தியின் பிறந்த தின கொண்டாட்டம். முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதால் அதிமுகவினர் கொந்தளிப்பு. புதுவையில் மகளிர் அணியினர் உண்ணாவிரதம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் ஆயுத பூஜை கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு அதற்கு தேவையான வாழை மரங்கள், பூசணிக்காய்கள் மற்றும் தோரணங்கள் வாங்குவதில் மக்கள் தீவிரம் காட்டினர். புதுவை ஆயுத பூஜை விழா வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டதையொட்டி அரசு அலுவலகங்களில் புதன்கிழமை மாலையே பூஜைகள் நடத்தப்பட்டன. இதற்காக வாழை மரங்கள், பூசணிக்காய் மற்றும் தோரணங்கள் நகரத்தின் பல்வேறு பகுதிகளில் குவிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. ஆயுத பூஜையின் முக்கிய பொருளான பூசணிக்காய் தமிழக பகுதியிலிருந்து குவியல் குவியலாக கொண்டு வரப்பட்டு அவை சாலையோரங்களில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டிருந்தன. இது மட்டுமன்றி பூஜைக்கு தேவையான பூ, பழங்கள், அவல், பொரி, வெல்லம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களும் மார்க்கெட்டுகளில் விற்பனை செய்யப்பட்டன. அரசு ஊழியர்கள் இரு தினங்களுக்கு முன்பாக அதிக ஆர்வம் காட்டி வந்த நிலையில் சனிக்கிழமையன்று தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆயுத பூஜை கொண்டாட்டத்தில் தீவிரம் காட்டினர். இதனிடையே புதுவையில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நாட்களின் போது சாலையில் பூசணிக்காய் உடைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து எஸ்பி குணசேகரன் எச்சரித்திருந்த போதிலும் வழக்கம் போல் சாலைகளில் பூசணிக்காய்கள் உடைக்கப்பட்டது வேதனைக்குரியது. சாலைகளில் பூசணிக்காய் உடைக்கப்பட்டதால் இருசக்கர வாகனங்களில் சென்றவர்கள் நிலை தடுமாறி கீழே காயமடைந்ததையும் காண முடிந்தது. புதுவையில் மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் காங்கிரசார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் மகாத்மா காந்தியின் பிறந்த தின விழா வியாழக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன், எம்எல்ஏக்கள், தலைமை செயலர் சேட்டன் பி சாங்கி, மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், முன்னாள் அமைச்சர்கள் வல்சராஜ், கந்தசாமி மற்றும் பலர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கர்ம வீரர் காமராஜரின் நினைவு தினம் வியாழக்கிழமை அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி ராஜா தியேட்டர் அருகில் உள்ள காமராஜர் சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பில் எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள், லோக் ஜனசக்தி நிர்வாகிகள், புதிய நீதி கட்சி நிர்வாகிகள், திராவிடர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் காந்தி பிறந்த தினம் மற்றும் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமையில் தலைவர்கள் உருவப்படங்கள் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், துணைத் தலைவர் விநாயகமூர்த்தி, பொதுச் செயலாளர் ஜெயமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோன்று முருங்கப்பாக்கம் சந்திப்பில் காந்தி பிறந்த தினம் மற்றும் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு தலைவர்கள் உருவப்படங்கள் அலங்கரிக்கப்பட்டு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், எதிர்க்கட்சி தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் நமச்சிவாயம், ஆறுமுகம், தேவதாஸ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் அப்பகுதியில் ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை கண்டித்து புதுவையில் அதிமுக மகளிர் அணியினர் உண்ணாவிரதம் இருந்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவிற்கு பெங்களூரின் தனி நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை, 100 கோடி அபராதம் விதித்து தீர்ப்பளித்ததை தொடர்ந்து அவர் அங்குள்ள சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ளார்.
இதனை கண்டித்து வில்லியனூரில் அதிமுகவினர் வியாழக்கிழமையன்று உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதனை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் துவக்கி வைக்க மகளிரணி கலைசெல்வி தலைமை தாங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் வானூர் ஒன்றிய அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிறையில் இருந்து விடுதலை பெற வேண்டி அதிமுகவினர் மொரட்டாண்டி பிரத்யங்கரா தேவி கோவிலில் யாகம் நடத்தினர். இதற்கு வானூர் ஒன்றிய செயலாளர் பக்தவச்சலம் தலைமை தாங்க அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வாழைக்குளத்தில் நடந்த கருத்தரங்கில் நுகர்வோர் தன்னோக்கம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி வாழைக்குளம் அக்காசாமி மடத்து வீதியில் அமைந்துள்ள சமுதாய கூடத்தில் மனித தன்மை நுகர்வோர் மையத்தின் சார்பில் நுகர்வோர் தன்னோக்கும் விழிப்புணர்வு கருத்தரங்கு தலைவர் தலைமையில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கை புதுச்சேரி அரசு புதுச்சேரி பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் மேம்பாட்டு கழகத்தின் தலைவர் பாலமுருகன் தொடங்கி வைத்தார். மனித தன்மை நுகர்வோர் மையத்தின் தலைவர் உத்திரேஸ்வரன் தலைமை உரையாற்றினார். அதில் எந்த பொருள் வாங்கினாலும் பில்லுடன் வாங்க வேண்டும் என்றும் அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை, படுக்கை வசதி, பரிசோதனை, இசிஜி, மருந்து அனைத்து பரிசோதனைகளுக்கும் எவ்வளவு என்பதனை தனித்தனியாக விலை பட்டியலை மருத்துவமனையின் முன்பகுதியில் வெளியிட வேண்டும் என்றும் விளக்கமாக கூறினார். ஊர்லேன்பேட்டை தொகுதி அமைப்பாளர் நல்குணா, அங்காளன் நகர் பொறுப்பாளர்கள் அம்பிகாபதி ரமேஷ், குப்புசேகர், சாந்தி சேகர், திருவள்ளுவர் நகர் சிவகுமாரி ஆகியோர் வாழ்த்துரையாற்றினர். ஆயுத பூஜையை முன்னிட்டு மூன் டிவியில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜையில் பங்குதாரர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் புதுவை மக்கள் மனதில் மூன் டிவி நீங்கா இடத்தை பிடித்துள்ளது. மூன் டிவியில் நடுநிலை தவறாமல் ஒளிபரப்பாகும் செய்திகள் வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினரையும் தன்வசப்படுத்தி உள்ளது. தினமும் இரவு 7 மணி, 9:30 மணி, 11:30 மணிகளில் தனக்கென்று தனி இடத்தை தக்க வைக்கும் வகையில் ஒளிபரப்பாகும் மூன் செய்திகளை ஆழ்ந்து கவனித்து அதன் விமர்சனங்களை பகிர்ந்து கொள்வோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமியை முன்னிட்டு புதுவை மறைமலை அடிகள் சாலையில் இயங்கி வரும் மூன் டிவி அலுவலகத்தில் வியாழக்கிழமை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதில் மூன் டிவியின் நிர்வாக பங்குதாரர் பிரசாத் ராவ், பங்குதாரர்கள் சிவகுமார், பழனி, சீனிவாசன் மற்றும் ஊழியர்கள், செய்தி பிரிவினர் கலந்து கொண்டனர். கண்காட்சியை திறந்தார் ஆட்சியர். இந்த ஆண்டு 2 கோடி ரூபாய்க்கு புதுவையில் விற்பனை செய்ய நிர்வாகம் இலக்கு. ஆயுத பூஜை என்பதற்காக சாலையில் பூசணிக்காய் உடைத்து விபத்தை ஏற்படுத்தினால் நடவடிக்கை. போக்குவரத்து எஸ்பி குணசேகரன் எச்சரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் கோஆப் டெக்ஸின் தீபாவளி சிறப்பு அங்காடியை மாவட்ட ஆட்சியர் சுந்தர வடிவேலு திறந்து வைத்தார்.
கடலூர் மண்டலத்தின் கட்டுப்பாட்டில் கடலூர், விழுப்புரம், நாகப்பட்டினம் ஆகிய 3 மாவட்டங்களிலும் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சேர்த்து 17 கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் இயங்கி வருகின்றன. கடந்த ஆண்டில் கடலூர் மண்டலத்தில் மொத்த விற்பனை 22 கோடியாகும். இதில் தீபாவளி 2013 விற்பனை மட்டும் 10 கோடியாகும். இந்த ஆண்டிற்கு 40 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் தீபாவளி 2014 பண்டிகைக்கு மட்டும் 15 கோடி விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்திற்கு 2014-15 ஆண்டின் விற்பனை குறியீடாக 2 கோடி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதில் தீபாவளி 2014 பண்டிகைக்கு மட்டும் 1 கோடி விற்பனை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நாட்களில் பூசணிக்காய் உடைப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்பி குணசேகரன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நாட்களில் சாலைகளில் பூசணிக்காயினை உடைப்பதால் இருசக்கர வாகனங்களில் செல்வோருக்கு உயிர் சேதம் மற்றும் ஊனம் ஏற்படுகிறது என்றும், எனவே பொதுமக்கள் சாலையில் பூசணிக்காயினை உடைக்காமல் சாலையோரம் உடைத்துவிட்டு உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். பூசணிக்காயினை சாலையில் உடைத்துவிட்டு அப்புறப்படுத்தாதவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ள எஸ்பி குணசேகரன், சாலையில் உடைக்கப்பட்ட பூசணிக்காயினால் எவரேனும் பாதிக்கப்பட்டால் அவர்களின் புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், சாலையில் பூசணிக்காய் உடைப்பதை தடுக்கும் வகையில் போக்குவரத்து போலீசார் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். புதுவை பஸ் நிலையத்தில் தளபதி ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா திறந்து வைத்தார். புதுவை பஸ் நிலையத்தில் இயங்கி வரும் தளபதி ஆட்டோ ஸ்டாண்டின் பெயர் பலகை திறப்பு நிகழ்ச்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக இளைஞரணி முன்னாள் அமைப்பாளர் சிவா பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதில் சங்க நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் மற்றும் கட்சி தலைவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் ஆயுத பூஜை விழா கொண்டாட்டம். பூசணிக்காய் மற்றும் தோரணங்கள் வாங்குவதில் தனியார் நிறுவன ஊழியர்கள் பொதுமக்கள் ஆர்வம். மகாத்மா காந்தியின் பிறந்த தின கொண்டாட்டம். முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதால் அதிமுகவினர் கொந்தளிப்பு. புதுவையில் மகளிர் அணியினர் உண்ணாவிரதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.